நீங்கள் லோக்கல் ஏரியாவா? அடிக்கடி இங்கே வருவீங்களா? தலைக்கு இருக்கு யாரு சுத்துறா? அன்னைக்கு ஏதோ செட்டிங்ஸ் மாறி போயிடுங்க. வணக்கம், நான் அஜித். வெல்கம் டு அனதர் நியூ வீடியோ. நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கொடிவேரி விளாக் எபிசோட் 2 விளாகு. விளாக் 1 பார்க்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கண்டினியூஷன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடிவேரி இன்னும் 1 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. கேமரா செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாட்டேருது. இன்னொன்று நான் கேமராலாம் யூஸ் பண்ணதில்லை இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லாம் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நான் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கோம். அதான் என் பிரதர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போது செக் பண்ணி பாடுறா, வீடியோஸ் எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாடுறோம். லெஃப்ட் போட்டிருந்தது கொடிவேரி 2 கிலோமீட்டர் போட்டிருந்தது. கொடிவேரி அணை சுற்றுலாத்தலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆச்ச கவரேஜ் பண்ணுமாமே, பண்ணிடுவோம். கொஞ்சம் வளர பேசும்போது நல்லா தான் கரெக்டாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆடியோவில் வந்து பாதி வார்த்தைகள் முழுங்கிடுற மாதிரி இருக்கு. அவரோட சத்தமாக இன்னும் பேசணுமோ, சத்தமாக வந்து நிறுத்தி நிதானமாக பேசணும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ செக் பண்ணும்போது தெரிஞ்சுது. கொடிவேரி அணை 1 கிலோமீட்டர் தூரத்தில் மவுண்டனோட வியூ தெரியுதுல்ல உங்களுக்கு, வேறு லெவலில் இல்லை. கேமராவில் தெரியுதான்னு தெரில. வந்துட்டோம். ஆமாம், கொடிவேரி அணையாக தான் போல். வண்டிங்களாம் நிற்கிது. பெரிய அணையாக தான் இருக்குமோ, நிறைய வண்டி நிற்கிதுண்ணா. ஓனோ, இன்னைக்கு சண்டே இல்லை. ஓ, நான் கூட நினச்சேன் சின்ன டேமாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சாலும் இந்த டேமுக்கும் டேமுக்கும் இருக்கணும். டேமே பார்க்காம சொல்லக்கூடாது, இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் இவ்வளோ கடைங்க இருக்கு? வாங்க போகலாம். கொடிவேரி யாருக்கு வந்துட்டோம், வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ் காமிச்சிங்களா? கொடிவேரி டேமுடைய என்ட்ரி டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிக்கெட் எடுத்த அந்த டிக்கெட்டுடைய ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன். ஆனால் டெய்லியுமே பரிசில் இருக்குதாண்ணா? பரிசில் போகிறதுக்கு எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. எவ்வளோ தூரம் போட்டுருக்கீங்க? மேலே ஒரு மார்க்கெட் வரைக்கும் போய்ட்டு மார்க்கெட் வரைக்கும் போட்டு திரும்பி இந்த பாருங்க, போட்டிங்லாம் கூட பண்ணலாம் போல். நீங்களே பாருங்கள், இந்த இடம் வந்து சண்டேங்கிறதுனால கூட்டத்தை பாருங்கள். அவங்க அந்த பக்கம் போய் நம்ம வீடு இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்கும் நான் சொன்ன பிளேஸு, வேறு லெவலில் இருக்குது. மீனை பாருங்கண்ணா. மேக்ஸிமம் பாரு சண்டேல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கூட்டம். சரியான கூட்டங்க. ஆனால் சண்டே வேறு லெவலில் இருக்குது கூட்டம். இங்கே வேறு லெவல் ஃபன்னாகவும் இருக்குது. நான் கூட கொடிவேரின்னு சொன்னோன்னா சும்மா சாதாரணமாக இருக்குன்னு நினச்சினாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவலில் தான் இருக்குது. மற்ற நாளில் இவ்வளோ கூட்டம் இருக்காது. சண்டேல எல்லாம் வீட்டில் இருப்பாங்கள்ல, வெளியே வந்தால் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குமா? மைக்கு வேறு பேசிட்டு கேட்குமா? பார்க்கலாம், கேட்கும் என்னன்னு தெரியல. இந்த பக்கம் தண்ணி கம்மியாக தான் ஓடுது, நிறைய ஓடுதாங்க. ஒரு 10 நாளைக்கு மேலே வந்துட்டேன். அவ்வளோ தண்ணி இல்லை, இன்னைக்கு தண்ணி இல்லை, ஓவராக இருக்கு.
ஒரு பீஸ் மீன் எவ்வளோங்கம்மா? 50 ரூபாய் இருக்குது, 60 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் இருக்குது. சரி சரிங்க. மீனெல்லாம் எங்கேருந்துமா வருது? டேம் வருது. இது பவானி சார் டேம் இல்லைங்களா? சாப்பாடு சொல்லியாச்சா? அண்ணா சாப்பாடு எவ்வளோண்ணா? 50 ரூபா. 50 ரூபா மீன் குழம்போட. ஆமாம். ஒரு பீஸோட கொடுக்குறீங்க இல்லையா? பீஸோட. நம்ம நரேஷ் களத்தில் இறங்கிட்டாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். எனக்கு சோறு தான் முக்கியம். 50 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒரு பீஸோட சாப்பாடு கொடுக்கலாம் இல்லையா? ஆமாம். மீன் சாப்பாடு ப்ளஸ் குழம்பு. அங்கே போய் சொல்லணுமா நான் மீன்? மீன் என்ன வேணும்? 2 மீன் சொல்லிட்டு வாங்க. இன்னொரு மீன் சொல்லிட்டு வாங்க. 2 தான் சொன்னேன். விடுங்க, பரவாயில்ல விடுங்க. நண்பர்களே இது பாருங்க, நாங்கள் 2 மீன் தான் சொன்னோம். ஐயா 3 மீனாக கொடுத்தாரு. ஒன்று ஃப்ரீயான்னு கேட்டால் இல்லை, ஃப்ரீயெல்லாம் இல்லைப்பா, காசு தான்ப்பா, ஃப்ரீயாலாம் அவனுக்கு கொடுக்க முடியாது, போப்பா அப்படின்ட்டாரு. ஆமாம். ப்ரோ நீங்கள் லோக்கல் ஏரியாவா ப்ரோ? ஆமாம், லோக்கல். அடிக்கடி வருவீங்களாங்க? எப்போச்சும் ஒரு டைம் தான் வருவேங்க. டைமில் வருவீங்க. நீங்கள் லோக்கல் ஏரியாவா? அடிக்கடி இங்கே வருவீங்களா? சும்மா ஒரு கேட்டு கொடுங்க வாங்க. அண்ணா ஃபுல் ரவுண்டுண்ணா? ஒன்றும் ஆகாது. இப்போ எப்படி வா இப்படி வா. ஓகேங்களா? ஓகேவா? நான் ஒரு ஆள் மட்டும் உங்கள் நேம் ப்ரோ? சஃபீக் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? சாலமன் ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? சரவணன் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? நரேஷ் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? ப்ரோ சரவணன் ப்ரோ. பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி வேற லெவலில் இருக்குல்ல? நான் போட்டில் தான் போயிருக்கேன். ஆனால் அண்ணன் பேர்? அண்ணா உங்கள் பேர்? அவங்க பேர் சக்திவேல். சக்திவேல். நாம இப்போ எங்கே போகிறோம்? தாய்லாந்து போகிறோமா இல்லை இங்கே தாய்லாண்டா? போயிடலாம் போயிடலாம். நீ இதில் குதிச்சோன்னீங்க தாய்லாண்டு இல்லை, எங்கேனாலும் போயிடலாம். திருப்பூர் ப்ரோ. திருப்பூர். கோயம்புத்தூர் படிச்சுட்டு 2 பேருமே படிக்கிறீங்களா? கோயம்புத்தூர் படிச்சுட்டு இருக்கோம். சும்மா அப்படியே அவ்வளோதான். ட்ராவலிங்கில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் தான் சரி, ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் வந்து பறந்து போயிடும். எடுத்துறாங்களா? ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக பரிசல் ஓட்டுறீங்கண்ணா? நான் ஒரு 20 வருஷம் ஓட்டுறேன். ஆனால் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கண்ணா. 20 வருஷம். 20 வருஷமாவா? அப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான். தாராளமாக தைரியமாக போகலாம். நம்மளோட மயில் வாகனம் அண்ணன் தான். 20 வருஷமா இந்த இடத்துல இந்த டேம் ஃபேமஸ் தானா?
சின்ன தம்பி. ஆமா இந்த பாட்டு போவோமா அந்த சாங் இந்த அந்த கீழே நடந்தாங்க பாத்தீங்களா? நடந்து போறது. ஆமா மட்டும் நடக்கிறாங்க, இப்ப எல்லாரும் தான் நடக்கிறாங்க. ஆனா இது ஆழமானா இந்த இடம்? நான் ஒரு 10 அடி வருங்க. 10 அடி நீச்சல் தெரியும்னா பொழைச்சிக்கலாமால? போயிடலாம். தெரியுமா? 10 அடினா நம்ம என்ன ஒரு ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். கையெல்லாம் வலிக்கும். வேணா பழக்கமாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வண்டி ஓட்டுற ஸ்டேரிங் பிடிக்கிறோம், அப்போ வந்து நமக்கு கை வலிங்க. வண்டி ஒன்றா நம்மளாம் புதுசாக ஓட்டுறவங்க ஓட்டினா 2 எழுத்து தான், அதுக்கு கை இழுத்துறேன். அந்த பாட்டு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு பாட்டு போட்டு எடி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். சாப்பிட்டீங்களாண்ணா? இங்கே எங்கே போனாலுமே வந்து சாப்பாடு டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குமோ? மீன் குழம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான். அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியல. வீட்டில் செய்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தள்ளி விட்டு அமைதியாக இருக்கும். அது அங்கே போனால் வேணா பிக்கலாம். வேற லெவலில் இருக்கு. ஏதோ ஒரு ஐலாண்டுக்குள்ள போற ஃபீல் இருக்குன்னு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, வேற லெவல். அப்பா தலைக்கு போயிட்டு வந்தாச்சு நண்பர்களே. பாய் 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 பாய். கடைசியா இறங்கிக்கிறேன் நினைக்கிறேன். கடைசியா தள்ளி விட்டுற மாட்டீங்களே. ஸோ காய்ஸ், கொடிவேரிலேருந்து கிளம்பியாச்சு. உண்மையாகவே நான் நினச்சேங்க சும்மா சாதாரண சின்ன டேமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தத விட வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஏதோ சும்மா சின்னதாக இருக்கும் போல் இந்தளவுக்குலாம் இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. நாங்கள் உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது. ஒன் டேயில் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்பாட்னால் இதுதான். இங்கே அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேருந்து கொடிவேரி தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி நடந்துச்சு. செல்ஃபிலாம் எடுத்தாங்க என்கிட்ட, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ப்ரோ இது ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம் ப்ரோ நாங்கள், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய யூடியூபர் ஆகிட்டிங்கன்னா அதுதான் ப்ரோ அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி பெரிய யூடியூபர் ஆனோன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய யூடியூபர் ஆகிடலாம். ஸோ அந்த ஹாப்பினஸ்லாம் வந்து உங்களுக்கும் ஒரு பாட்டாக வந்து சேரும். காலை மடக்க முடியல, புண்ணு இருக்குல்ல. திருப்பி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த கொடிவேரி டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று போவோம். அந்த பிரிட்ஜில் நின்று கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜை தேடி தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ரைடு தானே சார்? ஆமாம், இந்த ரைடு தான் போல். நாங்கள் திருப்பி மெயின் ரோடு போயிட்டு திருப்பிட்டு வரோம் நாங்கள். ஓ கரெக்டு இந்த ரோடு போகுது. அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கும் ஒரு வியூ வேறு மாதிரி இருக்குது. கரெக்டு, பிரிட்ஜுக்கு தான் வந்துட்டோம். இங்கே வச்சு தான் தேடிட்டு இருக்கோம் நாங்கள் பிரிட்ஜை. ரொம்ப அந்த மெயின் வரைக்கும் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி போய் சுற்றிட்டு வரோம். வா, இங்கேருந்து பார்க்குறதுக்கு, அதாவது மேலே இருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ வேறு மாதிரி இருக்குல்ல. சரி, அதனால தான் பார்த்துட்டு போயிடலாம்னு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துடலாம். வாவ், எப்படி இருக்கு வியூ? அங்கே தான் அந்த பரிசத்தில் சுற்றி பார்த்துருந்ததெல்லாம் அதுதான். அப்படி பேர் சுற்றிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. பிரிட்ஜ் மேலே நின்று வீடியோலாம் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டேமுடைய டைமிங் முடிஞ்சிச்சு. எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க, எல்லாம் கிளம்புறாங்க. செம்ம வெயிலுங்க. ஆனால் டைம் ஆகுது 5:30 ஆகுது. 5:30 மணி வரைக்குமே வெயில் அடிக்குதுங்க. அப்பா, இந்த படகுல ரைடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் சுற்றி பார்க்கணுன்னா 50 ரூபாயாம்மா ஒருத்தருக்கு. அதே ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வரணுன்னா 100 ருபீஸ் ஆமா, 100 ரூபாயாம்மா. நாங்கள் ஃபுல்லாக தான் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடு. அந்த படகுல போன அந்த அட்வென்ச்சர் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்து பேசினாங்க நம்மக்கிட்ட. அது ஒரு நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க மொத்தம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி டே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏதோ சண்டை போல் கும்மாலாம் நினைக்கிறாங்க. வியூலாம் அந்த மாதிரி இல்லை. நான் காலைல போகும்போது நான் ரொம்ப மைண்ட் அப்செட்டாகவே போனேன். இப்போ நான் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வரேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்கேன் நான். இதுதாங்க, இந்த ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது. ஸோ இதுதான் நான் எப்பவுமே வந்து நிறைய பேர் சொல்கிறது, ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவலிங் இருக்க சந்தோஷம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. உண்மையாகவே நல்ல. அங்கே பாருங்க, சன்னு மறையிற ஸ்டேஜ் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த சன்னுடைய சன்செட் தானே? ஆமாம், சன்செட். வா வாவ், நான் கண்ணில் பார்க்குறது அப்படியே கேமராவில் தெரியுமான்னு தெரில. என் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது சன்னு. வண்டி ஓட்டுறதுன்னு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சன்னு தான் பார்த்துட்டு வரணும். கேமராவே உள்ளுக்கு நல்லா தெரியுது, ஆனால் அந்தளவுக்கு கிளியராக தெரில. ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இனிமேலும் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எதனா வந்து வீடியோஸில் மிஸ்டேக் பண்ணேன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நான் வந்து அந்த மிஸ்டேக் வந்து அடுத்த வீடியோஸ்லேருந்து திருத்திக்கிறேன். நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து அந்த பெல் பட்டனை, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ், லவ் யூ ஆல், பை.